இந்த லூக்கா என்கிற இந்த சுவிசேஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு, அவரு பெரியவனா இருப்பார் அப்படின்ற தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார்ல, எந்த இடத்துல அவர் பெரியவரா இருந்தார்? யோசிச்சு பாருங்க. பதில் இருந்தா சொல்லுங்க. அவர் பெரிய ஆளா இருந்தார் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா தன்னை சொல்லிக் கொண்டார்? நமக்கும் அது ஒரு உபதேசமா சொன்னாரு. உங்களில் யாரும் பெரியவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி லூக்கா 22 சொல்றார். உங்களில் எவனாவது பெரியவனா இருக்கிறவனா இருந்தால் அவன் பணிவிடைக்காரனா இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? பெரியவனாலாம் கிடையாது பாஸ், பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன்னு சொல்லிட்டு யூதாஸ் சீஷருடைய கால்களை கழுவினார். பெரியவர்னா யார் தெரியல? சிங்காசனத்துல உட்காந்துட்டு, நாற்காலியில உட்காந்துட்டு வேலை சொல்றவர் தான் யாரு? பெரியவர். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த அர்த்தம், பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தின் நோக்கம் நமக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு உங்களை ஏமாத்துறாங்க பாங்க ஊழியக்காரங்க. உன்னை கர்த்தர் பெரிய ஆளாய் மாற்றுவாங்க. அங்க நீங்க விழுந்து போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே இது இல்லாத பொழுது உங்களுக்கு எப்படி அது சாத்தியமாகுன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.